சும்மா கடந்த புலியை தட்டி எழுப்புறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தட்டி எழுப்பி கூட்டி வந்துகிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருந்துச்சு. இவன் மேலே உள்ள கோவத்தை நம்ம மேலே எதுவும் காமிச்சிடக்கூடாதா, கடவுளை வேண்டிக்கிட்டே உள்ளே போயாச்சு. உள்ளே போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாதிரி தைரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் போய் அதை பக்கத்தில் பார்க்கவும் அவ்வளோ பெரிய உருவம் ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிது. அதை நம்ம தொட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே பயமாக இருந்துச்சு. நீ போ நான் போகணும் எங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிக்கிட்டு கடைசியாக ஒரு வழியாக போயாச்சு. அதை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குன்னு. அவன் வேறு சும்மா இல்லாமல் அந்த குச்சியை வச்சு அதை மிரட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தான். புளியை ஒரு பூனை மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கு எந்நேரமும் சாப்பாடெலாம் கொடுத்து பசினா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்ததுனாலவோ என்னவோ எங்களெல்லாம் அது ஒன்றுமே பண்ணலை. அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு, எந்த இதுவும் பண்ணல. நான் வாழை பிடிச்சி லைட்டாக தூக்கும்போது மட்டும் லைட்டாக உதறி விட்டுச்சு. ஒரு வழியாக போய் நின்று புலி வாழை பிடிச்சாச்சு. தீப்பெட்டி விளம்பரத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. தேங்க்யூ.